பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்துல உங்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த தீர்க்கதரிசனமான சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் முன்குறித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தை செய்கிறத நீங்க காண போறீங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத தேவனுடைய வார்த்தை தான் இந்த வேலையில நீங்க கேட்கும்படியாக இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் நம்மளுடைய இருதயத்தை அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஒருமுகப்படுத்தலாமா? ஏதோ எதேர்ச்சியாக நீங்க இந்த சத்தத்தை கேட்கல, கர்த்தர் தாமே இந்த சத்தத்தை நீங்க கேட்கணும்னு சொல்லி உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தை இந்த இடத்துல இந்த நேரத்துல கேட்க வைக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? சகரியா புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய கண்களை தெளிவிக்கிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்திற்குள் நுழைந்து போகட்டும். பலத்தோடு பராக்கிரமத்தோடு நீங்க சில யுத்தங்களை செய்து அதுல ஜெயத்தை காண முடியாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேளுங்க. அவருடைய ஆவியினால ஆகும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, உங்களுடைய சொந்த பலத்திலேயோ இல்ல உங்களை நம்பி இருக்கிற சிலருடைய பலத்திலேயோ இல்ல உங்க பலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தின உங்களுடைய பராக்கிரமத்திலோ, நீங்க சம்பாதித்த எந்த பராக்கிரமத்திலோ நீங்க அந்த காரியங்களை வாய்க்க செய்ய முடியாம நீங்க இருக்கலாம். அதை தாண்டி வர முடியாம நீங்க இருக்கலாம். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பும் பொழுது, கர்த்தருடைய ஆவி உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்ய நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, உங்க குடும்பத்தை ஆளுகை செய்ய நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, உங்க காரியங்கள்ல அவருடைய ஆலோசனை கேட்கும்படி உங்களுடைய இருதயத்தை நீங்க தாழ்த்தும் பொழுது, கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அந்த காரியத்துல செய்கிறத நீங்க காண்பீங்க. ஆமென். நம்மளுடைய நினைவுகளை பார்க்கலாம் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். நம்முடைய வழிகளை பார்க்கலாம் அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள். நம்மளுடைய வழிகளை பார்க்கலாம் அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள்னா, அவரோட வழிகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும்? ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல ஆண்டவரே உங்க நினைவுகள் உயர்ந்தவைகள், அந்த நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க போராடி பார்த்து நடக்காத காரியங்களை இன்னைக்கு தேவனுடைய கரத்துல விட்டு கொடுக்குறீங்களா? வசனம் தெளிவா சொல்லுது, என்னுடைய ஆவியினாலே ஆகும், அவருடைய ஆவியினால நடக்கும், அவருடைய ஆவியினால அவர் முடிப்பார், அதை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். சத்ரு என்ன தீமை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருந்தாலும் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்க கரத்துல நான் விட்டு கொடுக்கிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்கள் தவறு என்பதை நம்ம அறிந்து கொள்றோம். இந்த காரியத்தை செஞ்சா கர்த்தருக்கு பிடிக்காது, அதனால இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நிறைய பேர் இந்த காரியத்தை செய்யறாங்க, நம்ம செய்யக்கூடாது. இப்படி நம்ம அறிஞ்சிருக்கிற எத்தனையோ விஷயங்கள் உண்டு. ஆனா நம்ம அறியாமலே சில கண்ணிகள்ல நம்ம மாட்டும்படியா, அந்த கண்ணிகள்ல நம்மளை சிக்க வைக்கும்படியா இந்த உலகத்தின் அதிபதி எத்தனையோ தந்திரமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதுல ஒரு பிரதானமான காரியத்தை தான் இந்த வேலையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். நீங்க அந்த காரியத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அந்த வழிகளில் இருந்து விடுதலை ஆக்குறத நீங்க காண்பீங்க. உங்க இருதயத்துல ஒருவேளை நீங்க தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருக்கீங்க, வெளியே வர முடியாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நீங்க கேட்கிற இந்த வார்த்தை, இந்த சத்திய வார்த்தை, இந்த வார்த்தைகளுக்கு தேவனுடைய ஜீவன் ஆலோசனை உங்க வாழ்க்கையை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இது தவறு என்பதே தெரியாம, இதை செய்யக்கூடாதுன்னே தெரியாம, இது நமக்காய் வைக்கப்பட்ட பங்கு என்பதே தெரியாம 2 விதமான வழிகள்ல நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2 விதமான வழிகள்ல நடக்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தரே தேவன் என்று அறிந்தும், கர்த்தரையே நான் ஆராதிக்கணும்ன்றதை அறிஞ்சும், கர்த்தருக்காக நான் வாழணும்ன்றதை அறிஞ்சும் ஒப்பு கொடுத்தும் 2 விதமான காரியங்கள்லயும் இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையுள்ளவர் தானே, மன்னிச்சிருவாரு, ஏற்றுக்கொள்ளுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம 2 விதமான காரியங்கள்ல இருக்கிறோம். கர்த்தர் கிருபையுள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான், ஏற்றுக்கொள்றவர் தான். அவர் கிருபையுள்ளவரா இருக்கிறதுனாலதான் நம்ம நடக்கிற வழிகள் எப்படிப்பட்டதுன்றதை நம்ம அறிந்து கொள்றதுக்கு நம்ம கண்கள் அவர் கிருபையினால திறந்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களால நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்மளுடைய வழியின் அக்கிரமத்தை நம்ம சுமக்க வேண்டாம்னு சொல்லிதான் நம்மளுடைய அக்கிரமங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து இருக்கிறார் இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம நம்மளுடைய வழிகள்ல நடக்கணும்? நம்ம நடக்க வேண்டியது அவருடைய வழிகள்.
அவருக்கு பிரியமான வழிகள்ல நம்ம நடக்கணும்ன்றதை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை சூஸ் பண்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேத வார்த்தையில கூட நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 7:13-14 இந்த வசனங்கள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல், விசாலமான வாசல்னு சொல்லி 2 வாசலை பார்க்கிறோம் இல்லையா? இடுக்கமான வாசல் வழியா போறோம்னா அங்க ஜீவன் உண்டு. விசாலமான வாசல்ல நம்ம வந்து பார்த்தோம்னா அது விசாலமான வாசலா இருக்கலாம். ஆனா அங்க அழிவை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இது 2ல என்ன சூஸ் பண்ணுன்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியா போணுமா, விசாலமான வாசல் வழியா போணுமா, எதை நான் சூஸ் பண்ணுன்ற அத்தாரிட்டியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். 2மே எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. இது 2ல எது வழியா நான் போகணும், இதை முடிவு பண்ண வேண்டிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இது 2ஐயும் நான் சூஸ் பண்ண வேண்டிய அதிகாரம். இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறத நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்கணுமா வேண்டாமான்ற அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. கேட்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க வெளியே போக முடியும். கேட்கணும்னாலும் இந்த மீட்டிங்ல இணைந்து நீங்க உங்க சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தர் நமக்கு கரத்துல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சூஸ் பண்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த வழியை சூஸ் பண்ணும், 2லயும் நம்ம நடக்க முடியாது. ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணி அந்த வழியில நம்ம நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது எரேமியா 21:8, நான் உங்கள் முன் ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். ஒன்ன சூஸ் பண்ணுங்க, ஒன்ன சூஸ் பண்ணுங்க. எந்த வழியா கர்த்தர் போயிருக்கிறாருன்னு தெரியும். அவரே வழி நம்ம வாசிக்கிறோம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சகர், எனக்கு அவர் தான் ரட்சகர். அந்த வழியிலிருந்து என்னை ரட்சித்து இருக்கிறார். அதை தெரிஞ்சும் நம்ம சில நேரங்கள்ல தவறான வழிகளை நம்ம சூஸ் பண்ணி அந்த வழியில நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மள அந்த வழியில கொடுக்கல, அந்த வழியில நம்மளை அனுமதிக்கல. நம்ம தான் சூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை 2 விதமான வழிகள்ல நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் நல்ல பரிசுத்தமான ஒரு வழி, மற்ற நாட்கள் எல்லாம் வேற வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரே வழியில உங்க வாழ்நாள் முழுவதும் நடக்கிறதுக்கு தேவனுடைய கரத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்க நம்மளை விட்டு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் நினைத்தது நிறைவேறுகிறத நம்ம காண்போம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில 2 விதமான நினைவுகள்ல நடக்கிறாங்க. அதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே கேட்டது போல 2 வழி இருக்கு. அதுல ஒரு வழியை சூஸ் பண்ணிடுறாங்க. நான் ஜீவனுக்கான பாதையில தான் நான் நடப்பேன்னு சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பாதைக்குள்ள போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நினைவுகள்ல அவங்க 2 விதமா இருந்து கொண்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது யாக்கோபு 1:8, 2 விதமான வழிகள்ல நம்ம போறோம், 2 விதமான நினைவுகள்ல போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிலையற்றவர்களா இருப்போம்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நம்ம நிலைத்திருக்க முடியாது. நம்ம எப்போ நிலைத்திருப்போமோ அப்பதான் நம்ம தேவனுக்கென்று நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நிலைத்திருக்காத வாழ்க்கையில இருக்கிறவங்க எப்படி கனிகளை கொடுக்க முடியும்? அதனாலதான் யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம், இப்படி 2 விதமான நினைவுகள்ல நடக்கிறவங்க, 2 விதமான மனதை உடையவங்க தங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, உங்க இருதயத்தை தூய்மையாக்குங்க, உங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்னன்றதை பெற்றுக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரம்பப்படுங்க. தேவனுடைய வார்த்தைய கற்று தேரும்படியாக உங்களுடைய இருதயத்தை, உங்க நேரங்களை நீங்க அர்ப்பணிங்க. கர்த்தர் ஒரு ஜனத்தை ரட்சித்துட்டு அப்படியே அவர் விட்டு விடுவதில்ல, அவர் சபையில கொண்டு வந்து சேர்த்துறாரு. எதுக்கு கர்த்தர் மந்தைக்குள்ள கொண்டு வராரு, எதுக்கு சபைக்குள்ள கொண்டு வராரு? அவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும்படியாக, நாம் மாத்திரம் வளராம நம்மளுடைய வளர்ச்சி அநேகரை வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரும்படியாக, தேறினவர்களாய் கர்த்தர் நிறுத்தும்படியாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு சபைக்குள்ள மந்தைக்குள்ள கொண்டு வராரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டீங்க, நுழைஞ்சிட்டீங்க. ஆனா அந்த வழியில இன்னும் 2 நினைவோடு கூட நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் அந்த 2 நினைவுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க நினைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட தாட்ஸ் எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது. உங்க சிந்தை எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிப்பு அப்படிப்பட்டதுதான். அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு பிரியமானதை நம்ம அறிய, வசனம் சொல்லுதுல, தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய எண்ணம். அவருடைய ஆழங்களை அறியறதுக்கு தான் நம்மள கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். ஆனா நம்ம பிரச்சனையுடைய ஆழத்தை, பாவத்துடைய ஆழத்தை, மத்த மனுஷங்க வாழ்க்கையில என்ன இருக்குன்றத பார்த்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிச்சு நீங்க சொல்லுங்க, 2 நினைவுல இனி நான் நடப்பதில்லை. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வந்தாலும் அவங்க நினைவுகள் எல்லாம் எகிப்திலேயே இருக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, அவங்களுடைய சரீரம் வெளியே வந்துருச்சு, ஆனா நினைவுகள் வரல. இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்து இருந்தோமே, நல்லா சாப்பிட்டோமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை வெளியே வந்திருக்கலாம், ஆனாலும் நினைவுகள் எங்கேயோ ஒட்டி கொண்டு இருக்கா?
உங்க நினைவுகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கா? உங்க இருதயம் எங்கேயோ சிக்க வைக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க நினைக்கிறாரு. கர்த்தர் உங்களோடு பேசுறத நீங்க உணர்றீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறத உங்களால உணர முடியுதா? ஒரு என்கவுண்டரை நீங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு விடுதலைக்கான ஒரு நேரம்ன்றத யாராலையும் மறுக்க முடியாது. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, ஒரே வழியில நான் நடக்க போறேன்ப்பா. ஒரே நினைவோடு கூட நான் வாழ போறேன். வசனம் சொல்லுது, ஒரே வழியில ஒரே நினைவுல நம்ம நடக்கிறவர்களா, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரே ஒரு எஜமான் தான். 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. 2 வழிகளை குறிச்சு பார்த்தோம், 2 நினைவுகளை குறிச்சு பார்த்தோம். அதே போல 2 எஜமானுக்கு கீழே வாழ்றவங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை நான் செய்யறதுக்கு எனக்கு போதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி என் வழியில நடப்பதல்ல. வசனம் சொல்லுது, நீரே என் தேவன். யார் நம்முடைய தேவன்? யார் நம்முடைய தேவன்? ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை செய்யணும். நீங்க தான் என்னுடைய தெய்வம்னு சொல்லி ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டு, இன்னைக்கு சில உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, அவர் தேவனா, நம்ம தேவனா, இல்ல நம்மள யாரோ நடத்துறாங்களா, நம்ம ஏதோ நம்ம சூழ்நிலைகளால நடத்தப்படுறோமான்றதே நம்ம யோசிக்காம, ஒரு தெளிந்த புத்தி இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. யார் உங்களுடைய தேவனா இருக்கிறாங்க? கர்த்தர் இயேசு உங்களுடைய தெய்வமா இருக்கிறாரா? அவர் தெய்வம்னா, அவர் தான் உங்க வாழ்க்கையை வழி நடத்துகிறவரா இருப்பார். நீங்க அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருப்பீங்க. அவர் சித்தத்தை, அவர் பிரியத்தை செய்ய உங்களை நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. என்ன அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும், அப்பா உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க அவருக்கு அர்ப்பணித்திருப்பீங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளுன்ற ஜெபம் மாத்திரம் அல்ல, ஒரு முடிவு இன்னைக்கு நீங்க எடுக்கணும். இயேசுவே தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி, என்னுடைய ஆவி அல்ல ஆண்டவரே, உங்க ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழியில என்னை நடத்துவாராக. நீரே என் தேவன். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குறார். எதுக்கு அந்த அக்கினி இறக்குறாரு தெரியுங்களா? நீங்க 1 ராஜாக்கள் 18:21 வாசிச்சீங்கன்னா, எந்த மட்டும், ஹவு லாங், எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகளால குந்தி குந்தி நடந்துட்டு இருப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிங்க, பாகால் தெய்வமானா பாகால ஆராதிங்க. 2 பக்கமும் ஆராதிக்கிறது, 2 பக்கமும் ஊழியம் செய்யறது இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை நாள் 2 நினைவுகளோடு நீங்க இருப்பீங்க? எத்தனை நாள் நீங்க 2 எஜமானுக்கு கீழே இருப்பீங்க? நமக்கு ஒரே எஜமான் தான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய நம்மளால முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய நம்மளால முடியாது. இன்னைக்கு உலகத்துல வெளியரங்கமா இருக்கிறது போல ஒரு ஆராதனையை நம்ம செய்யாம இருக்கலாம். ஆனா நமக்கு யார் தேவனா இருக்கிறாங்கன்றத நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் தெய்வமா இருக்கிறாரா? அப்படின்னா நம்ம இன்னைக்கு கர்த்தரை வணங்கி கொண்டு இருப்போம். பயபக்தியோடு அவருடைய சன்னிதானத்துல சாட்சியோடு கூட கர்த்தர் நம்மை நிறுத்தி இருப்பார். நம்ம சுய விருப்பங்களை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு பிரியமானதை செய்ய நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம். யார் இன்னைக்கு நம்மளுடைய கர்த்தரா இருக்கிறார்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை வணங்குங்க. கர்த்தருக்கு பிரியமாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. ஜீவ பலியா அவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. மரித்து போன ஒரு ஆளா அல்ல, ஜீவ பலி அவருக்காக கிரியை செய்யும்படியாக, அவருக்காய் வாழும்படியாக. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அதோட மறிக்கிறதுக்கு அல்ல, அவர் கையில நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம்னா அவருக்காக நம்ம வாழ்றது தான் அவரோட கையில நம்ம ஒப்பு கொடுக்கிறது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நான் எதுவும் செய்ய மாட்டேங்க, என்னை விட்டுருங்க, நான் அமைதியா இருக்கிறேங்க, நான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அமைதியா இருக்கிறேன், இல்ல, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறாரு. அவருக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாய் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ ஜனம் எந்த எஜமானால் ஆளுகை செய்யப்படுறோம்? எந்த எஜமானுக்கு கீழே நம்ம ஆளுகை செய்யப்படுறோம்? இன்னைக்கு நம்மளுடைய சுயபலத்தை நம்பி கொண்டிருக்கிறோமா? சிலர் தங்களையே மேய்த்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்க, தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. சிலர் சிலருடைய கரத்துல, சில சூழ்நிலைகள்ல, சில பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள்ல அதுல பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சில பாவத்தின் அடிமைத்தனத்துல அந்த நினைவுகளால திரும்பவும் பிடிக்கப்பட்டு அந்த நுகங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. எந்த பாவத்தை விட்டு வந்தாங்களோ, அக்கிரமத்தை விட்டு, எந்த உலகத்தின் கிரியைகளை விட்டு மீட்டெடுக்கப்பட்டமோ, மறுபடியும் சிந்தையின் மூலமாய் அதுல கனெக்ட் ஆகி மறுபடியும் அதனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள போய் சிக்கின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க அதுல ஒரு நபரா இருக்கிறீங்களா? எவ்வளவு தூரம் நீங்க போயிருந்தாலும் கர்த்தரால மீட்கப்பட முடியாத தூரத்துக்கு நீங்க போகல.
அவரால் எட்டி பிடிக்க முடியாத ஆழத்துக்கு நீங்க போகல. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போயிருந்தாலும் உங்க வாழ்க்கையை மாற்ற இயேசுவினால் முடியும். ஹல்லேலூயா. இயேசுவினால் முடியும். ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை அவருடைய சன்னிதானத்துல, அவருடைய முகத்தை நோக்கி முழு இருதயத்தோடு நீங்க சொல்லுங்க. உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. உங்க ஸ்பிரிட்டை நீங்க எனக்கு தாங்கப்பா. உங்க ஸ்பிரிட்டை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. எந்த காரியத்துல நான் தூரம் போயிருந்தாலும், நான் கீழே விழுந்திருந்தாலும், உங்க ஸ்பிரிட்டை நீங்க எனக்கு தரும் பொழுது ஒரே தேவனுக்காய் நான் வாழும்படியாக, ஒரே வழியில நான் நடக்கும்படி, ஒரே சிந்தையோடு நான் வாழும்படி நீங்க என்ன பலப்படுத்துவீங்கன்னு சொல்லி அவரிடத்துல கேளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்களேன். உம் ஆவியினாலே ஆகும், உம் ஆவியினாலே ஆகும். ஆகும் ஆண்டவரே. என் பலத்தினால முடியலப்பா, என் பராக்கிரமத்தினால முடியல ஆண்டவரே, ஆனா உங்களால முடியும்ப்பா. உங்க ஆவி எனக்குள் ஊற்றப்படும் பொழுது, உம் ஆவியின் சிந்தையில நான் நடக்க என்னை விட்டு கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் முடியும்னு சொல்லுங்களேன். என் சுயம் சாம்பலாய் போகிறத நான் காண்பேன். உம் சித்தம் நிறைவேறுகிறத நான் காண்பேன். நீங்க என்னில் பெருகணும் அப்பா, நீங்க எனக்குள் பெருகணும்னு சொல்லி கேளுங்களேன். ஆமென். ஒரு சிறு ஜெபத்தை இந்த வேலை தேவ சமூகத்துல செய்யறீங்களா? அந்த சத்தத்தை கேட்கிற நேரத்துல என்னோடு கூட இணைந்து இந்த சின்ன ஜெபத்தை நீங்க செய்யறீங்களா? சொல்லுங்களேன். ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள பெருகுங்க, நீங்க எனக்குள்ள பெருகுங்கப்பா. ஆமென். எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகட்டும், எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகட்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு சிறு ஜெபத்தை இந்த வேலையில நீங்க செய்யறீங்களா? கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்க விரும்புறார். உங்க இருதயத்திலிருந்து வருகிற எண்ணங்களை அவர் கவனித்து கேட்கிறார். உங்க சத்தத்தை அவர் கவனித்து கேட்கிறார். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. கர்த்தாவே, உம் ஆவியினாலே ஆகும் என்பதை நான் நம்புறேன் ஆண்டவரே. உம் ஆவியினால் நீர் என்னை நிரப்பும்னு சொல்லி கேளுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார். 100% நம்பிக்கையோடு கூட கேளுங்க. தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர் உங்களை அளவில்லாமல் நிரப்பும் பொழுது, எந்த காரியத்துல நீங்க தூரம் போயிருந்தாலும், கீழே விழுந்திருந்தாலும், உங்களை தூக்கி எடுக்க மறுபடியும் கட்ட தேவனாலே கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாததும் தேவனாலே கூடும், தேவனாலே கூடும். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்க தெரியுங்களா? நமக்குள் வாசமாயிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய பலன்ல இந்த நாளில இருந்து வாழ போற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் அந்த வேலையில ஜெபிக்கிறேன். நம்ம கூடி ஜெபிக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் நம் சத்தத்தை கேட்டு ஒரு அற்புத விடுதலையை நம்மளுடைய வாழ்க்கையில கட்டளை இடுவார். காரியங்களை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நம்ம கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே நன்றி. இந்த நேரத்துல இணைந்து உங்களுடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி யாரை முன் குறித்தீங்களோ அவங்கள நீங்க இணைத்ததற்காய் நன்றி. இந்த ஜீவ வசனங்களின் மூலமாய் உங்களுடைய ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி. 2 நினைவுகளை நீ நடக்காதபடிக்கப்பா, 2 நினைவுகளை நீ நடக்காதபடி, 2 வழிகளை நீ நடக்காதபடி, 2 எஜமான்களுக்கு கீழே நீ ஊழியம் செய்யாதபடி அப்பா, கர்த்தராகிய உம்மை, இயேசுவே உம்மை மாத்திரம் ஆராதிக்க, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நடக்க இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தருவீராக, நீர் பலன் தருவீராக ராஜா. ஆவியினால் நீர் நிரப்பி உமக்கு பிரியமான வழிகளை நீர் நடத்துவீராக. இதுவரை இவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்த எல்லா சத்ருவின் வல்லமைகளும் முறிந்து போனதுக்காக நன்றி அப்பா. சுயத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை நீர் கொடுப்பதற்காய் நன்றி கர்த்தாவே. ஒரு பெரிய ஜெய தோனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படட்டும் சொல்லி இந்த வேலையில அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கேட்ட அந்த வார்த்தையின்படியே ஒரு ஜெய தோனி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படும். கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாய் அவர் நிறுத்துவாராக.